தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 1/4/2016 வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் காலை 9:59 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சில ஊர்களுடைய பெயரை பார்க்கணும். இந்த பெயர்லே உங்களுக்கு தெரியும், அதனுடைய காரணங்கள் தெரியும். எங்க பக்கத்துல பலவான்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. பலவான்கள் குடியிருந்த இடம் பலவான்குடி. இந்த ஊர் பெயர் இருக்கே காரண பெயராகவே பல இடத்துல இருக்கு. குன்றக்குடின்னு எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. குன்றா குடியாக வாழ்வதற்காக உருவானது, அது குன்றக்குடின்னு பேரு. அதே போல குருவிக்கொண்டான்பட்டின்னு ஒரு ஊர். குருவிக்கொண்டான்பட்டின்னா ஒரு வித்தியாசமான பெயரா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். குருவை கொண்டவன் பட்டி, யாரோ ஒருத்தர் இங்க குருவா இருந்திருக்கிறாரு, அந்த குருவை கொண்டவனுடைய பட்டியாக இருக்க வேண்டும். இப்படி பார்க்கின்ற வழியிலே நமக்கு திருவையாறிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல, தஞ்சை மாவட்டம் திருவையாறு இருக்கு இல்லையா, அங்கிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல திருநல்லூர்னு ஒரு ஊர். நல்லூர்னா என்ன? நல்ல ஊர்னு அர்த்தம். அப்ப நல்ல ஊர்னா நமக்கு ஏதோ நன்மை நடப்பதற்காக நாம் செல்ல வேண்டிய ஊர்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப பாம்புல கூட பாருங்க, நல்ல பாம்புன்னு இருக்கு. எல்லா பாம்புக்குமே விஷம் இருக்கு. எந்த பாம்பு கடிச்சாலுமே அவருக்கு உயிருக்கு பாதிக்கக்கூடிய அளவுல அந்த விஷம் போய் சார்ந்துடும். ஆனால் நல்ல பாம்புக்கு மட்டும் ஏன் நல்ல பாம்புன்னு பேர் வச்சேன் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். எல்லா பாம்பும் பக்கத்துல போன உடனேயே தீண்டி விடுமா, அதுக்கு ஏதோ துன்புறுத்த வராங்கன்னு சொல்லி. ஆனால் நல்ல பாம்பு மட்டும் 3 முறை அது ஒரு வார்னிங் கொடுக்கும், உஸ்ன்னு ஒரு சவுண்ட் கொடுக்கும். 3 முறை சீறி காட்டும். அப்படி சீறியதையும் மீறி நாம் அதற்கு ஏதேனும் தீங்கு செய்தால் உடனே அது அதற்குரிய வேலையை காட்டிவிடும். ஆகையினாலேதான் பாம்புகளிலே நல்ல பாம்பு என்று அதற்கு ஒரு பெயரை சூட்டினார்களாம். அதுபோல திருநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊருக்கு ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அவசியம் போகணும். அந்த ஊர்ல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, தம்பதியர்களுக்குள்ள ஒற்றுமை குறைச்சல் இருக்கு இல்லையா, அதுக்கு தீர்வு காண வைக்கக்கூடிய ஒரு நல்ல பரிகார ஸ்தலம். அது மட்டும் இல்ல, சில பேர் படுத்த படுக்கையா இருப்பாங்க, ஆயுள் நீடிக்கணும் அப்படிம்பாங்க. சில பேருக்கு ஒருத்தர் வீட்டுல கல்யாணம் மகளுக்கு வச்சிருந்தாங்க, அவங்களுடைய தாத்தாவுக்கு திடீர்னு சீரியஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு நாளைக்குன்னு இருந்துச்சு, ஆனால் கல்யாண தேதியோ மறுநாள் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு அவர் இறந்தால் பரவாயில்ல, இப்ப அவர் இது பண்ணார்னா கல்யாணம் நடக்காம போயிடும். இவ்வளவு நாளா 4 வருஷமா பேசி இப்பதானே முடிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. இது போன்ற சில ஆலயங்களுக்கு போனா கொஞ்சம் ஆயுள் நீடிக்கும், நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற விதத்துல இருக்கும், குடும்ப ஒற்றுமை பலப்படுவதற்கும் இருக்கும். அது மாதிரி உள்ள ஊர் இந்த திருநல்லூர். இங்க என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, பாம்புகளுக்கெல்லாம் தலைவராக இருப்பவர் யாரு? கார்கோடன். அந்த கார்கோடன் சிவனை வணங்கி தவம் புரிந்த இடம் அந்த இடம். ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு என்ன பேர் அப்படின்னா கார்கோடேஸ்வரர் அப்படின்னு பேர். காமக்கடவுளாக இருப்பவர் யாருன்னா மன்மதன். அந்த மன்மதன் சிவபெருமான் நெற்றிக்கண்ணாலே எரித்து விட்டார். சிரித்தும் ஜெயங்கொண்டார், சித்தசனை கண்ணால் எரித்தும் ஜெயங்கொண்டார் இவர் அப்படின்னு சொல்லி ஜெயங்கொண்ட சதகம் என்ற நூலிலே பாடுவார் முத்தப்பர் அவர்கள் எழுதியிருப்பார்கள். அதாவது சிரித்தும் ஜெயங்கொண்டாராம், சித்தசனை கண்ணால் எரித்தும் ஜெயங்கொண்டார் இவர்னு. அப்படி நெற்றிக்கண்ணாலே அவர் எரித்து விட்டார். எரித்த உடனே அந்த மன்மதன் இறந்து போன உடனே அவர் உயிர் போய்விட்டது. எனவே உயிர் பிச்சை வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனைவி ரதிதேவி வணங்கியதாலே அங்கே உள்ள அந்த ஆலயத்தில் உள்ள தெய்வத்திற்கு பெயர், அதாவது அம்பிகைக்கு பெயர் காமரசவல்லின்னு பேர். சாமிக்கு கார்கோடேஸ்வரர், அம்மனுக்கு காமரசவல்லின்னு பேரு. மாங்கல்ய பாக்கியம் ரதிக்கு கிடைத்த இடம். அதனால கணவனுக்கு உடல்நிலை தொல்லையாக இருந்தால் மனைவி மாங்கல்ய பாக்கியம் வேண்டுமென்றால் இந்த ஊருக்கு வரலாம். எல்லா பெண்களுமே மாங்கல்ய பாக்கியத்தோடு இருக்கணும், நம்முடைய தமிழ் மரபுப்படி. ஆகையினாலே மாங்கல்ய பாக்கியம் நிலைக்க வேண்டும். அதுக்காகத்தான் கோயிலுக்கு போனா குங்குமம் வாங்கி பெண்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் நெத்தியில் வைத்துக் கொண்ட பிறகு மாங்கல்யத்திலும் வைத்துக் கொள்வார்கள், அந்த மங்கள நாணிலும் வைத்துக் கொள்வார்கள். மாங்கல்ய பாக்கியம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ரதிக்கு மாங்கல்ய பாக்கிய கிடைத்த இடம், மன்மதனுக்கு உயிர் பிச்சை வேண்டி அவள் தவம் புரிந்து அதன் பின்னாலே அவருக்கு நன்மை நடந்த இடம். ஆகையினாலே அந்த தெய்வமாக விளங்கும் கார்கோடேஸ்வரர், காமரசவல்லி இருக்கக்கூடிய ஆலயமான அந்த திருநல்லூர், அதற்கு இன்னொரு பெயர் என்னன்னா ரதிவரபுரம்னு பேர். ரதிவரபுரம் என்பது இப்ப திருநல்லூர்னு வந்துருச்சு. திருவையாறிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஸ்தலங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல வளம் கிடைக்கும், கணவனுடைய ஆயுள் விருத்திக்கும், மாங்கல்ய பாக்கியம் பெண்களுக்கு நிலைக்கும் என்று சொல்லி இந்த நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே,
அரசு வேலைக்காக எடுத்த முயற்சியில் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையும். 8லே சனி செவ்வாய் இருந்தாலும் கூட உங்கள் ராசியிலேயே 6க்கு அதிபதி புதன் இருக்கின்றார். எனவே உத்தியோகத்தில் நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை நிச்சயமாக செய்து முடிக்க இயலும். அது மட்டுமல்ல, உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செல்லும். தங்கம் வெள்ளி போன்றவை வாங்குவதிலே உங்கள் கவனத்தை செலுத்துவீர்கள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். முயற்சியில் குறுக்கீடுகள் ஏற்படும் நாள். முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பிறரை விமர்சிப்பதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைப்பதுதான் நல்லது. பயணங்களையும் தள்ளி வைக்க நினைப்பீர்கள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஏற்ற இறக்க நிலை இனிதே மாறும் நாள். ஒரு நாள் வரவு, ஒரு நாள் செலவு, ஒரு நாள் இன்பம், ஒரு நாள் துன்பம் என்று ஏற்றமும் இரக்கமும் இருந்த நிலை இன்றைக்கு மாறும். இன்றைக்கு இனிய நண்பர்கள் உங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே வரவு திருப்திகரமாக இருக்கும். நட்பு ஓட்டம் விரியும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். கடகராசி நேயர்களே, எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைத்து மகிழும் நாள். இடையூறு சக்திகள் அகலும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட வந்து சேரலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அது மட்டுமல்ல, 2லே குரு இருப்பதால் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். குழந்தைகளின் கல்யாண கனவுகள் நனவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருப்பீர்கள். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. சிம்மராசி நேயர்களே, நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகின்ற நாள். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். நேசித்த மனிதர்களை யோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். குருவின் பலம் நன்றாக இருப்பதால் குழப்பங்கள் அகலும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறும். வாக்குப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ளும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, மனக்கலக்கம் அகல மாற்று வழிபிறக்கும் நாள். நேற்று வரை கலக்கத்தோடு இருந்திருப்பீர்கள். அந்த கலக்கம் அகல இன்றைக்கு ஒரு புதிய வழிபிறக்கும். மறதியால் சில பணிகளை நீங்கள் விட்டு விடுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 8ல் மறைந்திருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே வரவு திருப்திகரமாக இருக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழிபிறக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும் நாள். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். 7ரை சனியில் 2வது இடத்திலே சனி இருக்கின்றார். எனவே இந்த சனியினுடைய ஆதிக்கத்தால் வரவு திருப்திகரமாக இருக்கிறது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். இடத்திலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, இடம் மாறுவோமா, இல்லை வீடு மாறுவோமா என்றெல்லாம் குழம்பியவர்கள் இந்த குழப்பத்திற்கு ஒரு விடை கிடைக்கப் போகின்றது. என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை வெள்ளி என்பதால் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சலுகைகள் கிடைக்கும் நாள். இன்று சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பீர்கள். செவ்வாய் நன்றாக இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். நட்பு வட்டம் விரியும். குழந்தைகளின் எதிர்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. தொழில் முன்னேற்றம் காணும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, ஜென்மச்சந்திரனின் ஆதிக்கம் இருக்கும் என்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள். வீட்டு தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். என்ன இருந்தாலும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு குழப்பங்கள் ஏற்படலாம். 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் கேதுவோடு இணைந்திருக்கின்றார். எனவே பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். பிள்ளைகளாலும் ஒரு சிலருக்கு விரயங்கள் ஏற்படலாம். இன்று கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சந்திரபலம் உங்கள் ராசியில் இருப்பதால் நீங்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதன் மூலமே யோகங்கள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குடும்ப சுமை கூடுகின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இல்லையில் இழப்புகளை சந்திக்க நேரிடும். குரு வக்கரம் பெற்றிருக்கிறார். 12க்கு அதிபதி வக்கரம் பெற்றிருக்கின்ற பொழுது பயணங்களால் நன்மை கிடைக்கும். ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் சுய ஜாதக அடிப்படையில் பயணங்களை ஏற்றுக்கொள்வது நல்லதா என்று சிந்தித்த பின்னால் ஏற்றுக்கொள்வதே நல்லது. உதிரி வருமானங்கள் வருவதில் ஒரு சிலருக்கு தடை ஏற்படலாம். 8ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் உங்கள் ஜாதகம் இருக்கிறது. எனவே ராகு கேதுகளுக்கு பிரீதி செய்வதுதான் நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள்.
துணிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். முக்கிய புள்ளிகளை சந்தித்து இல்லத்தின் முன்னேற்றம் கருதி முடிவெடுக்கும் நாளாக கூட இந்த நாளை கருதலாம். பெண்களால் பெருமை சேரும். கட்டிடப்பணி பாதியில் இருக்கிறது என்ற கவலை மாறும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாகலாம். மீனராசினியர்களே, உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாள். தொலைந்த எதிரிகள் விலகுவார்கள். சொந்தங்களின் உதவியும் கிடைக்கும். அந்நியர்களின் உதவியும் உங்களுக்கு உண்டு. 6க்கு அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உறுதியாகலாம். ஒரு சிலருக்கு இலாகா மாற்றங்கள் ஏற்படும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரப்போகின்றது. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வடக்கு நோக்கி அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.